நிலம் மற்றும் நீர் பரவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட் அண்ட் வாட்டர். நிலம் வெப்ப கடத்தல் செயல்முறை காரணமாக வெப்பமடைவதும் குளிரடைவதும் வேகமாக நடைபெறும். அதே நேரத்தில் நீர் வெப்பச்சலன செயல்முறை காரணமாக வெப்பமடைவதும் குளிரடைவதும் மெதுவாக நடைபெறுகிறது. நிலத்துடன் ஒப்பிடுகையில் நீரின் ஓரலகு பரப்பளவை வெப்பமடையச் செய்ய 2.5 மடங்கு வெப்ப ஆற்றல் கூடுதலாக தேவைப்படுகிறது. எனவே கோடை காலத்தில் நிலமானது நீரை விட அதிக வெப்பநிலையையும் குளிர்காலத்தில் நீரானது நிலத்தை விட அதிக வெப்பநிலையையும் கொண்டுள்ளது. இதனால் வட அரைக்கோளத்தில் அதிக நிலப்பகுதி உள்ளதால் அதன் சராசரி வெப்பநிலை 15.2 டிகிரி செல்சியஸ் ஆகவும் தென் அரைக்கோளத்தில் 13.3 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வட அரைக்கோளத்தில் தென் அரைக்கோளத்தை விட அதிகமாக உள்ளது.